சார் சிஎன்ஜி கேஸ் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா சார்? டிஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க, இது டைரக்ட் இன்ஜெக்ஷன் கிட்னு சொல்லுவாங்க. புது வண்டியே இப்போ ஷோரூம்ல இருந்து வர கார்ஸ் எல்லாமே சேஃப்டி வைஸ் சிஎன்ஜி பெஸ்டா எல்பிஜி பெஸ்டா சார்? இப்போ எல்பிஜிக்கும் சிஎன்ஜிக்கு என்ன சார் டிஃபரெண்ட்? இந்த சிஎன்ஜியோட ஃபிட்டிங் மெத்தட் எப்படி சார்? சார் டீசல் காருக்கு நம்ம சிஎன்ஜி யூஸ் பண்ணலாங்களா? பைக்குக்கும் ஆட்டோக்குலாம் சிஎன்ஜி ஃபிட் பண்ண முடியுமா சார்? நார்மலா எல்பிஜி கேஸ் இருக்குது சிஎன்ஜி கேஸா மாத்த முடியுமா சார்? PS4 PS3 டைரக்ட் இன்ஜெக்ஷன். சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் ஆப்ஷன் இருக்கா சார்? சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சார் மைலேஜ் வரும் காருக்கு? வெளியூர் நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணா நீங்க எப்படி சார் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்க? பசுமை விவசாயம் நேயர்களுக்கு ஜேஎஸ் ஆட்டோ கேஸ் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் சுரேஷ். கடந்த 1996 வருடத்திலிருந்து இந்த தொழிலை நாங்கள் செய்து வருகிறோம். கோயம்புத்தூர் சிட்கோ சுந்தராபுரம் பகுதியில் சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் எங்களுடைய ஒர்க் ஷாப் இருக்கிறது. சார் சிஎன்ஜி கேஸ் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா சார்? சிஎன்ஜி கேஸ்ங்கிறது கடந்த ஒரு 3 வருடமாக தமிழ்நாட்டில் வந்து 3 வருடங்கள் ஆச்சு. இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவிலலாம் சிஎன்ஜி கேஸ் பயன்படுத்தி வருகிறோம். இங்கே நமக்கு வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. இப்போ எல்லா இடங்களிலும் வந்தாச்சு. இது என்ன பெரிய பெனிஃபிட் அப்படின்னா, பொல்யூஷன் ஃப்ரீ, மாசு கட்டுப்பாடு ரொம்ப கம்மி, கார்பனோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் வாட்டர் கண்டென்ட் H2O அளவு இருக்கும், அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது பெட்ரோலை கம்பேர் பண்ணும் பொழுது மைலேஜ் அதிகமாக வரும். உதாரணத்துக்கு பெட்ரோலில் ஒரு 18 கிலோமீட்டர் வர வண்டி சிஎன்ஜியில் 30 கிலோமீட்டருக்கு மேலே வரும். ஸோ வண்டியும் ஸ்மூத்தாக இருக்கும். ப்ராஃபிட் வைஸ் அவங்களுக்கு பெட்ரோல் அடிக்கிறவங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக வரும். எல்பிஜிக்கும் சிஎன்ஜிக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்? எல்பிஜிங்கிறது சிஎன்ஜி வருவதற்கு முன்பு நம்ம பயன்படுத்தின ஒரு எரிபொருள், லிக்விட் பெட்ரோலியம் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டு சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுற அது போல உள்ள கேஸ். அந்த கேஸ் வந்து இப்போ கிடைச்சாலும் அது ஒரு பெரிய பிரயோஜனமாக இல்லை. காரணம் என்னன்னா, கேஸை பயன்படுத்தும் பொழுது மைலேஜ் ரொம்ப கம்மியாக தான் வரும். அதை கம்பேர் பண்ணுறப்ப சிஎன்ஜி மைலேஜ் அதிகமாக வரும். ரெண்டாவது, அந்த எல்பிஜியில் ஸ்மெல் வரும், அடைப்பு அந்த மாதிரி பிளாக் எல்லாம் வரும். சிஎன்ஜியில் அந்த மாதிரி எதுவும் வராது. ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், மைலேஜும் நல்லா வரும், ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு சிஎன்ஜி கிடைக்கிறதுனால எல்பிஜி கம்பேர் பண்ணுறப்போ சிஎன்ஜி யூஸ் பண்ணுறதா நல்லது. கவர்மெண்ட்டும் சிஎன்ஜி தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சார் சேஃப்டி வைஸ் சிஎன்ஜி பெஸ்ட்டா எல்பிஜி பெஸ்ட்டா சார்? சேஃப்டி வைஸ் கம்பல்சரி சிஎன்ஜி தான் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎன்ஜி வந்து டேங்க் எல்லாம் ரொம்ப ஹெவியாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. 300 பார் ப்ரெஷர் ரிப்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதில் 200 பார் தான் வந்து உங்களுக்கு அதில் கேஸ் ஃபில் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ சிஎன்ஜி தான் இருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த சிஎன்ஜியோட ஃபிட்டிங் மெத்தட் எப்படி சார்? சிஎன்ஜியோட ஃபிட்டிங் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த வண்டிக்கு நம்ம சிஎன்ஜி ஃபிட் பண்ணியிருக்கிறோம். இதுதான் சிஎன்ஜி டேங்க்கு, சிலிண்டர் வால்வுன்னு சொல்லுவாங்க, சேஃப்டி வால்வு. இதில் கேஸ் ஃபில் பண்ணி இதில் இருந்து ஃப்ரண்ட்டில் இன்ஜின் ரூமுக்கு போகும். அந்த கேஸ் வந்து இதுதான் ரெடியூசர்னு சொல்லுவாங்க. இந்த ரெடியூசருக்குள்ளாக இந்த கேஸ் வந்து அந்த ஹை ப்ரெஷரை லோ ப்ரெஷரை கன்வெர்ட் பண்ணி இதை இன்ஜெக்டர் வழியில் உள்ள இன்ஜினுக்குள்ளே அனுப்பும். ஸோ இதை வந்து நாங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். இந்த ப்ரோக்ராமர் மூலமாக அதை ப்ரோக்ராம் பண்ணி பெட்ரோலில் எப்படி ரன் ஆகுதோ அதே மாதிரி எடுத்து அது உள்ளே கொடுத்துரும். எல்லாமே சாஃப்ட்வேர் பேஸில் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இதுதான் கேஸ் ஃபில்லிங் வால்வு. இதில் தான் நம்ம கேஸ் ஃபில் பண்ணுவோம். பங்க்கில் போனால் இதில் தான் கேஸ் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் சிஸ்டம். இதை நாங்கள் ப்ராப்பராக செய்து கொடுக்குறதுக்கு ஒரு மினிமம் ஒரு 1 to 2 days ஆகும். சிஎன்ஜி கேஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்குமா சார்? அவைலபிள் இருக்குது சார்? ஆமாம், சிஎன்ஜி கேஸ் இப்போது ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு முழுசும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பகுதியிலுமே வந்தாச்சு. ஒரு சில ஏரியாவில் மட்டும் இன்னும் இல்லை, ஆனால் அதுவும் ஃபாஸ்ட்டாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா புது வண்டியே இப்போ ஷோரூம்லேருந்து வர கார்ஸ் எல்லாமே சிஎன்ஜி வர்றதுனால எல்லா பக்கத்துலையும் பங்க்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை நடந்துகிட்டு இருக்கு. நிறைய இடத்துல போட்டுட்டாங்க. சார் டீசல் காருக்கு நம்ம சிஎன்ஜி யூஸ் பண்ணலாங்களா? எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி இது. டீசல் காருக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம கன்வர்ஷன் பண்ண முடியாது. காரணம், அது வந்து கம்ப்ரெஷன் இன்ஜின். இது வந்து உங்களுக்கு ஸ்பார்க் பிளக் ஃபயரிங் ப்ராசஸில் உள்ளது. ஸோ அதனால் வந்து கம்ப்ரெஷன் இன்ஜினுக்கு வந்து நம்ம நார்மலாக பண்ண முடியாது. ஸ்பார்க் பிளக் இருக்கிற வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். டீசல் வெஹிக்கிள் ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னா அதை அவங்க பெட்ரோல் இன்ஜினாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு பிறகு அதில் சிஎன்ஜி ஃபிட் பண்ணுறாங்க. காரில் அப்படி பண்ண முடியாது. கவர்மெண்ட் அதை அலோவ் பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா பைக்குக்கும் ஆட்டோக்குலாம் சிஎன்ஜி ஃபிட் பண்ண முடியுமா சார்? பைக்குக்கு ஆட்டோவுக்கு சிஎன்ஜி ஃபிட் பண்ண முடியும். பட் நாங்கள் பண்ணுறது இல்லை. நாங்கள் காருக்கு தான் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் லைசன்ஸ் எடுத்துக்கிறோம். நார்மலாக எல்பிஜி கேஸ் இருக்குது சிஎன்ஜி கேஸாக மாற்ற முடியுமா சார்? இதுவும் எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி தான். ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் எல்பிஜி கிட்டில் சிஎன்ஜி ஃபிட் பண்ண முடியுமா அப்படி கேட்குறாங்க. ஸோ இதுலேயே வந்து ஓப்பன் லூப், க்ளோஸ் லூப்லாம் 2-3 வகையான கிட்டுகள்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து அவங்க கார்பரேட்டர் மாடல் கிட்லாம் போட்டிருந்தாங்கன்னா அது எதுவுமே யூஸ் ஆகாது. எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தான் போடணும். இதுவே இப்போ லேட்டஸ்ட் BS4 BS6 சீக்வன்ஷியல் கிட்னு சொல்லுவாங்க. அந்த கிட்டெல்லாம் அதில் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் சில ப்ரோக்ராம், அந்த இன்ஜெக்டர் அந்த மாதிரி ப்ரோக்ராமர், அந்த இன்ஜெக்டர் அந்த மாதிரி சில காரியங்களெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம டேங்க்கு கிட் அந்த மாதிரி போட்டு நம்ம கொஞ்சம் சீப்பாக பண்ண முடியும். சிஎன்ஜி கிட்டை பற்றி சொல்ல முடியுங்களா சார்? எந்தெந்த காருக்கு எந்தெந்த டைப் ஆஃப் இது போட முடியும்னு? சிஎன்ஜி கிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த கிட்டு நாங்கள் போடுறோம். இது வந்து ஆக்சுவலாக கார்பரேட்டர் மாடல் வண்டி.
கார்பரேட்டர் மாடல் வண்டிக்கு நார்மலாக பார்த்தா யாரும் போட மாட்டாங்க, அது குறிச்சான சில அவேர்னஸ் இல்லாதனால இப்போ நம்ம போட்டு கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா கார்பரேட்டருக்கு தனியாக கிட்டு வருது, ஸோ அந்த கிட்ட நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா GTTSIன்னு சொல்லுவாங்க, இது டைரக்ட் இன்ஜெக்ஷன் கிட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தனி கிட்டு நம்ம காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ BS4 BS3 டைரக்ட் இன்ஜெக்ஷன் MPFI இப்படி நிறைய அல்டியாக இன்ஜின் நிறைய இருக்கிறதுனால அதுக்கு தனித்தனி டிஃப்ரெண்ட் கிட் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸிங் இருக்கும், எல்லாமே ஒரே ப்ரைஸிங்கில் இருக்காது. CNG பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இது ஆப்ஷன் இருக்கா சார்? கஸ்டமருக்கு நாங்கள் ஃபினான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறோம், பஜாஜில் பண்ணி கொடுக்குறோம், பஜாஜ் எக்ஸ்பென்ஸ் செலவில் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் EMI கார்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எலிஜிபிள் பார்த்து நாங்கள் அதை ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்ம இந்த கார்டு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறோம், இதுக்கு எத்தனை வருஷம் வாரண்டி கொடுக்குறீங்க? நார்மலாக நம்ம என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தா யூரோப் கேஸ்னு ஒரு பிராண்டை வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், அது தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். மோட்டார்ஸ்ன்னு ஒரு பிராண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் மார்க்கெட்டில் என்னென்ன பிராண்ட் இருக்கோ எல்லா பிராண்டுமே எங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப் கேஸ் எடுத்துட்டிங்கன்னா 2 years வாரண்டி இருக்கும், மோட்டார்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 1 year வாரண்டி இருக்கும். அப்படி கிட்டுக்கு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி வாரண்டி இருக்குது. காரை தவிர்த்து இந்த CNG பஸ்ஸுக்கு, லாரிக்கு, டிராக்டருக்குலாம் பண்ண முடியுமா சார்? பண்ணலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது நீங்கள் பஸ்ஸோட இன்ஜினை ஆஃப் இன்ஜின் எடுத்துகிட்டு மேலே வந்து உங்களுக்கு டீசல் பொசிஷன் அப்படியே மாற்றி பெட்ரோல் ஹெட்டா அதெல்லாம் போட்டு அது பெட்ரோல் இன்ஜினாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு பிறகு அதை CNG கன்வெர்ட் பண்ணி பண்ணுவாங்க. அது ஒரு லென்த்தி ப்ராசஸ்ஸு, பட் அது நாங்கள் பண்ணுறதில்ல, அதுக்குன்னு ஒரு சிலர்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்தா அந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பண்ணலாம். CNG பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார் மைலேஜ் வரும் காருக்கு? மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு வண்டி 17 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் பெட்ரோலில் வருது அப்படின்னா அந்த வண்டி ஒரு 30லேருந்து 32 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வரும். ஒரு 20 கிலோமீட்டர் 22 கிலோமீட்டர் மைலேஜ் வர வண்டியெல்லாம் ஒரு 35 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வரும். ஸோ 79 ரூபாய்க்கு நீங்கள் ஃபில் பண்ணினீங்கன்னா 33-34 கிலோமீட்டர் போகும். அப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய்க்கு நீங்கள் கேஸ் ஃபில் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 40-45 கிலோமீட்டர்ஸ் பக்கம் நமக்கு வரும், ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நானும் இந்த 800 கார் தான் யூஸ் பண்ணியிருந்தேன், CNG யூஸ் பண்ணியிருந்தேன். ஹைவேஸில் போது கொஞ்சம் பயமாக இருக்கும், பின்னாடி வந்து கார் லாரி கார் எக்ஸ்ட்ரா வெடிச்சிருமான்னு பயமாக இருக்கும். அந்த மாதிரி பயம் இருக்குமா சார் இந்த இதில்? இல்லை, அது LPGயில் கூட நமக்கு வந்து சொல்லலாம். ஏன்னு கேட்டால் LPGயோட டேங்க் திக்னஸ்லாம் ரொம்ப கம்மி, அது ரொம்ப ஷீட்டு மாதிரி தான் அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது அப்படி கிடையாது, இது மோல்டு பண்ணியிருப்பாங்க. இந்த சிலிண்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பாருங்க இருக்கு பாருங்க, இந்த சிலிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ரொம்ப ஹெவியான சிலிண்டர். இதில் வால் திக்னஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 mm திக்னஸ் வரும். கெப்பாசிட்டி வித்ஸ்டாண்ட் கெப்பாசிட்டி 300 பார், ஆனால் நம்ம அடிக்கிறதுல 200 பார் தான் அடிப்போம். அப்படி இருக்கப்போ அது ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். சார் இப்போ நம்ம கேஸ் வாங்கிட்டு வச்சுக்கோங்க, ஃபிக்ஸ் பண்ணது உங்ககிட்ட தான் வருமா இல்லை வேறு யாருக்கிட்ட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா சார்? கவர்மெண்ட் ப்ரொசீஜரா? கவர்மெண்ட் இதுக்குன்னு சில நாம்ஸ் கொடுத்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பெட்ரோல் ஃபிட்மெண்ட் சென்டர் அப்படிங்கிற ஒரு லைசன்ஸ் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் பீப்புள் கூட இதை சிலதெல்லாம் ஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க, LPG எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க. கட்டாயம் அது சேஃப் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆத்தரைஸ் பெட்ரோல் ஃபிட்மெண்ட் சென்டருக்கு அவங்க டெக்னிக்கல் பீப்புள் ட்ரைனிங் கொடுத்து கம்பெனிலேயே அவங்க ட்ரைனிங் எடுத்து இன்ஸ்பெக்ஷன் வந்து எல்லாம் பார்த்து செக் பண்ணி தான் நமக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அது என்ன மெத்தடில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அந்த யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அந்த நார்ம்ஸ் படி தான் நம்ம ஃபிட் பண்ணி கொடுக்குறோம். இது ஒர்க் ஷாப் பீப்புளுக்கு அதெல்லாம் தெரியாது, அவங்க பொறுத்தவரையில் ஏதோ போல்ட்டு நட்டு மாட்டினா சரிங்கிற மாதிரி மாட்டுவாங்க. ஸோ கட்டாயம் அது சேஃப் இருக்கவே இருக்காது. கஸ்டமர் சிலர்லாம் ரேட் கம்மியாக இருக்குது, மார்க்கெட் ஏதோ ஓப்பன் மார்க்கெட்டில் கிடைக்கிது அப்படி போகிறாங்க. பட் அது ஆபத்திலே உருவாக்குறதுக்கு வாய்ப்பு. பட் நம்மளை பொறுத்தளவில் நீங்கள் ஆத்தரைஸ் பெட்ரோல் சென்டரு அவங்க லைசன்ஸ் ஹோல்டரா, அவங்களுக்கு RTOவில் போய் இந்த மாதிரி ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளை CNGயாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஆத்தரைசேஷன் வச்சுருக்காங்களா, இதெல்லாம் பார்த்து அவங்க கஸ்டமர் முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எங்கே இருந்தாலும் அவங்க அது முதல்ல அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு வண்டி விடணும். எடுத்துள்ளப்போ எல்லா இடத்துலையும் காசு விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்படின்னா நாளைக்கு பாதிக்கப்படுவது அவங்களா தான். கேஸ் ஃபிக்ஸ் பண்ண எடுத்துன்னு கார் விடுறோம், எவ்வளோ நேரம் ஆகும் கேஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு? வண்டியை பொறுத்து. இப்போ கார்பரேட்டர் வெஹிக்கிளாக இருந்ததுன்னா ஒரு 4 to 5 hours பண்ணுவோம். சீக்வன்ஷியலாக இருந்துச்சுன்னா ஒரு 7 hours ஆகும். இதுவே இந்த மாதிரி TSA வெஹிக்கிளாக இருந்ததுன்னா ஒரு 2 to 3 days ஆகும். வண்டியை பொறுத்து அந்த டைம். பெட்ரோல் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போனால் போயிருக்கோம், CNGயில் இந்த ஸ்பீட் தான் போகணும் எதனா இது இருக்குங்களா சார்? அப்படியெல்லாம் கிடையாது. பெட்ரோலில் என்ன நீங்கள் ப்ரொசீஜரில் ஓட்டுறீங்களோ அதே ப்ரொசீஜரில் CNG ஓட்டலாம். ஏன்னா நமக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு பெட்ரோலில் எப்படியெல்லாம் அது ரீட் பண்ணி எடுக்குதோ அதே மாதிரி தான் நீங்கள் CNGலையும் எடுத்துப்போம். அதனால் அந்த மாதிரிலாம் எது மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியே நீங்கள் ஓட்டலாம். இப்படி தான் ஓட்டணும் அப்படி தான் ஓட்டுங்கிற அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது, எப்படி வேணாலும் ஓட்டலாம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியூர் நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் எப்படி சார் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்க? இந்த பிராண்டுக்கு வந்து தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டரு, நமக்கு எல்லா ஊர்லேயும் ஆல்மோஸ்ட் டீலர் இருக்காங்க. ஸோ அங்கே டீலர் நெட்வொர்க்கு இருக்கிறதுனால அங்கேயே நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கேயே நாங்கள் ஃபிட் பண்ணி கொடுப்போம். இன்கேஸ் டீலர் நெட்வொர்க் இல்லாத இடத்துல நாங்களே அங்கே சர்வீஸ் கொடுத்து அங்கேயே நாங்கள் போய் டோர் ஸ்டெப்பில் நாங்கள் ஃபிட் பண்ணி கொடுப்போம், எங்களால் முடியும். ஸோ அந்த மாதிரியான வசதிகள் எங்களுக்கு. பசுமை விவசாயம் நேயர்கள் CNG பற்றி போதுமான அளவு தகவல் தெரிஞ்சுப்பீங்க நம்புகிறோம். மேலும் விவரங்களுக்கு ஜெய்ஸ் ஆட்டோ கேஸோட
அட்ரஸ், ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். நீங்கள் அவங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.